ஹிமாச்சல் பிரதேசத்தில் கொட்டும் கனமழையால் திரும்பும் இடமெல்லாம் வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது. ஆங்காங்கே நிலச்சரிவு, குடியிருப்புகளில் புகுந்த வெள்ளம் உள்ளிட்ட காரணங்களால் அங்கு இயல்பு வாழ்க்கை முடங்கியுள்ளது. இமாச்சல பிரதேசத்தில் கடந்த 2 நாட்களாக தொடர்ந்து கனமழை கொட்டி வருகிறது. நைனாதேவி பகுதியில் 24 மணி நேரத்தில் 19 சென்டிமீட்டர் மழை கொட்டியது. பியாஸ் ஆற்றில் வெள்ளம் காட்டாறாக பாய்கிறது. வெள்ளத்தின் சீற்றத்திற்கு ஈடு கொடுக்க முடியாமல் பழைய மணாலியில் ஆற்றுப்பாலம் உடைந்தது. சிர்மார் மாவட்டத்தில் உள்ள பகாராவில் படோலியா பாபா கோயிலை ஒட்டி மலையில் இருந்து காட்டாறாக வெள்ளம் பெருக்கெடுத்தது. குல்லு மாவட்டத்தில் அன்னி என்ற இடத்தில் கட்டுமானம் முழுமை பெறாத வீடு நிலச்சரிவில் சிக்கி சேதமடைந்தது. நிலச்சரிவு ஏற்படும் ஆபத்துள்ள பகுதி என்று 2023 பருவமழையின் போது அறிவிக்கப்பட்ட போதே கட்டுமானம் கைவிடப்பட்டதை அடுத்து நல்வாய்ப்பாக உயிரிழப்புகள் நேரவில்லை. கின்னார் மாவட்டத்தில் உள்ள மல்லிங் என்ற இடத்தில் நிலச்சரிவு ஏற்பட்டதில் தேசிய நெடுஞ்சாலை சேதமடைந்தது. இதனால் போக்குவரத்து முற்றிலுமாக நிறுத்தப்பட்டது. கின்னார் சிம்லா மாவட்டங்களுக்கு இடையே சட்லஜ் ஆற்றில் அமைந்துள்ள நத்பா அணை அருகே நிலச்சரிவு ஏற்பட்டதில் பாறைகள் உருண்டு விழுந்தது. சோலன் மாவட்டத்தில் தேசிய நெடுஞ்சாலையில் நிலச்சரிவு ஏற்பட்டதில் சாலையில் பாறைகள் மண் குவியல் அடைத்தன. நல்வாய்ப்பாக அவ்வழியாக கடக்க இருந்த கார் நிலச்சரிவில் சிக்காமல் தப்பியதால் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. தொடர் கனமழையால் 6 தேசிய நெடுஞ்சாலைகள் உட்பட 1300க்கும் மேற்பட்ட சாலைகள் மூடப்பட்டுள்ளன. கல்வி நிலையங்களும் மூடப்பட்டுள்ளன. கடந்த ஜூன் 20ஆம் தேதி பருவமழை தொடங்கியது முதல் மாநிலத்தில் 95 பகுதியில் திடீர் வெள்ளப்பெருக்கு, 45 மேக வெடிப்புகள், 115 மிகப்பெரிய நிலச்சரிவுகள் ஏற்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.